அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கேரட் ஆயில். வின்டர் சீசன் வர்றதுனால இந்த ஆயில் தயார் பண்ணுறோம். வாங்க எப்படி தயார் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. இதுக்கு ஒரு நல்ல இரும்பு அயன் கடாய் தேவைப்படும். 100 ml தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், ஒரே ஒரு சின்ன கேரட். இந்த 3 இன்க்ரீடியண்ட் இருந்ததுன்னா இந்த எண்ணெயை ஈஸியாக தயார் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கடாய் நல்லா சூடாயிடணும். கடாய் நல்லா சூடான பின்னாடி தேங்காய் எண்ணெயை அந்த கடாயில் போட்டுட்டு அதுவும் கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டும். கொஞ்சம் பாயில் வந்த பின்னாடி பபுள்ஸ், இந்த ஒயிட் கலர் பபுள்ஸ் வரும் தெரியுங்களா, அப்போ இந்த கேரட்டை அதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 5-6 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். நல்ல வாசனையாக இருக்கும். இதோட ஒரே ஒரு கிராம்பு, இந்த எண்ணெயெல்லாம் தயார் ஆண்டு இறக்கி வைக்கிற சமயத்தில் அதில் ஒரே ஒரு கிராம்பு. இந்த கேரட் எண்ணெயே வாசனையாக தான் இருக்கும். இதில் கிராம்பு போட்டால் இன்னும் வாசனை கூட இருக்கும். இது ஃபேஸ்க்கு போட்டுக்கலாம், பாடிக்கு அப்ளை பண்ணிக்கலாம், ஹேருக்கு போட்டுக்கலாம். வின்டர் சீசன்லையா ஒரு மாதிரி ட்ரைனஸ்னால நமக்கு நமிச்சல் எடுக்கும். அதுக்கு இந்த ஆயில் நல்லாயிருக்கும். மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கோகோனட் ஆயில் ப்ளைனாக போடுறதுக்கு பதிலாக அதோட கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கேரட்டை ஆட் பண்ணி ட்ரை பண்ணுறோம். அவ்வளோதான். நல்லாயிருக்கும், ரிசல்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மாதிரி பபுள்ஸ் நல்லா தலன்னு வரும். நல்ல பெரிய பெரிய பபுள்ஸாக வரும். எந்த ஹேர் ஆயில்னாலும் இதே மெத்தட் தான். பபுள்ஸ், பெரிய பபுள்ஸ் அந்த சலசலப்பு சவுண்டு கொஞ்சம் நேரத்தில் அடங்கிரும். அப்புறம் குட்டி குட்டி பபுள்ஸாக வரும். அப்போ ஸ்டவ்வை நிறுத்திட வேண்டியதுதான். ரொம்ப ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.